இன்றைய இறை சிந்தனை. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். லூக்கா 15ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 18-19. அன்பர்களே, ஊதாரி மகன் தன் தந்தையின் சொத்துக்களை வீணடித்து தவறான செயல்களால், அதாவது முடிவுகளால் வாழ்க்கை இழந்தபோது மிகுந்த அவல நிலையில் வீட்டுக்கு திரும்ப முடிவு செய்கின்றான். அவன் தன் மதிப்பை தவறாக அளவிடுகின்றான். நான் தகுதியற்றவன் என்று எண்ணிக்கொள்கின்றான். ஆனால் அவன் அறியாத ஒன்று என்னவென்றால், அவன் திரும்பி வருவதற்காக தந்தை இன்றும் காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை. அவனை பார்த்தவுடன் தந்தை ஓடி வந்து அவனை அரவணைத்து கொண்டு மீண்டும் முழு மகனாக அவனை ஏற்றுக்கொள்கின்றார். நாம் விழும்போது 2 குரல் நமக்கு கேட்கும். ஒன்று சொல்லும், தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார் என்று. அது குற்றம் சாட்டும் குரல் ஆகும். ஆனால் இன்னொன்று மென்மையான குரல் சொல்லும், வீட்டுக்கு வா மகனே, நீ மன்னிக்கப்படுவா என்று. தேவன் தம் மதிப்பை நம் செயல்களால் அல்ல, அவருடைய கிருபையால், அவருடைய வல்லமையால். அவருடைய கிருபை நம்முடைய பாவங்களை விட பெரியது. ஆகையால் வீட்டுக்கு திரும்பி வாருங்கள். எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லை. அவருடைய இரக்கத்தை நம்பி ஏற்றுக்கொண்டு வாருங்கள். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்கள் விண்ணக தந்தையே, எங்கள் பாவங்களை விட உமது இரக்கம் பெரிதப்பா. நாங்கள் மன்னிக்கப்படவும் மீட்கப்படவும் உமது இரக்கத்தை இறைஞ்சுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களை ரட்சித்தீர், எங்களை மீட்டீர், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். உம்முடைய இரக்கமும் உமது அன்பும் எங்களுக்கு எப்பொழுதும் உண்டு என்பதை இயேசுவின் நாமத்தில் உணர்ந்து ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாவல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.